காங்கிரஸ் அரசு அமையாவிட்டாலும் காங்கிரஸ் கூட்டணியில ஒரு புதிய அரசு கூட்டாட்சி அரசா தமிழ்நாட்டில் முதல் முறையா அமையிருக்கு. காங்கிரஸ் நீண்ட நாள் கோரிக்கை, அது தேர்தலுக்கு முன்பு இருந்தே இதுக்கு முன்பு இருந்த கூட்டணியிலும் வலியுறுத்துற ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்னைக்கு நனவாயிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? காங்கிரஸ் இல்ல, அதுதான் நானே சொல்றேன். இப்ப நான் வந்து காங்கிரஸினுடைய இப்ப பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி 1967க்கு பிறகு கிடையாது. நான் கூட இதுவரை பார்த்தது கிடையாது. இப்ப அதை வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இல்லாம நானும் அந்த அமைச்சரவையில் பங்கு பெறேன்னா இதை விட சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தொண்டர்களுடைய கனவும் தொண்டர்களுடைய நினைவும் தான் இந்த டைம்ல வந்து நிறைவேறி இருக்கிறது தான் என்னுடைய எண்ணம். இல்ல, காங்கிரஸினுடைய செயல்பாடு நல்லபடியா இருக்கும் தான். நாங்க எல்லாம் சேர்ந்து நல்லபடியா தான் பண்ண போறோம். எங்களுக்கு எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறை மூலமாக மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நாங்கள் பணியாற்றுவோம். நாடு முழுவதும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆட்சி செஞ்சிருக்காங்க, எதிர்கட்சியா இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல ஏறக்குறை 2 தலைமுறையை கடந்து காங்கிரஸ் மீண்டும் ஒரு அமைச்சரவைக்குள்ள ஒரு அதிகாரத்துக்குள்ள வராங்க. நீங்க உள்ளாட்சியில உங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கு. ஆனா ஒரு அமைச்சரவையில இந்த பகிர்வுங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான உரிமை கொடுக்குறாங்க? இல்ல, அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து 1967க்கு பிறகு அரசாங்கத்தில் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 60 வருஷமா வந்து எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ரொம்ப விரும்பினாங்க. அவங்களுடைய இயக்கத்துக்கு அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. மாண்புமிகு மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுடைய எண்ணத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைவேறிருக்கு. இது இப்ப இருக்கக்கூடிய அரசு மக்களுடைய அரசாக செயல்படும். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் வந்து பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் அவர்களோடு இணைந்து மதசார்பற்ற அரசாக இது செயல்படும். எங்களுடைய பணியும் முக்கியமாக அதில் இடம்பெறும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய கட்சி, புதிய அரசாங்கம். ஆனால் காங்கிரஸ் நீங்களும் ரொம்ப பண்பட்ட ஒரு அரசியல் உங்க அனுபவம் தாவேக்கோட அதிகம். அப்படி என்ன சூழல்ல இந்த அனுபவம் அந்த புதுசும் எப்படி செயல்படும்? இல்ல, அதான் சொல்லலாம். இல்ல, இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க. இங்க வந்து அனுபவம் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. வயது முதிர்ந்தவர்கள், நல்ல அனுபவங்கள், நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுல சக்தி வாய்ந்தவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. இங்கேயும் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா ரெண்டும் இணையும் போது, இளரத்தமும் இந்த அனுபவம் இணையும் போது ஒரு ரொம்ப வேகமா இருக்கும். ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்.